ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தாங்க உங்கள் எம்மா டெய்லர். இந்த ஜாக்கெட் எப்படி தைக்கிறதுங்கிறது, முன்பகுதி கை ஜாக்கெட்டு கழுத்தெல்லாம் தைக்கிறத எப்படிங்கிறத நான் முன்னாடி ஒரு பகுதியாக போட்டு 2 பகுதியாக பிரித்து ஒரு பகுதி ஃபஸ்ட்டு போட்டேன். இது 2வது பகுதி. இது வந்து 2வது பகுதி எப்படி தைக்கணும், அதாவது முன்னாடி உள்ள கப்பு, யோக்பட்டி, அதுக்கப்புறம் வந்து கொக்கிப்பட்டி, இந்த கை ஜாயின் பண்ணுறது, இதெல்லாம் எப்படிங்கிறத இப்போ 2வது பகுதியாக நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஜாக்கெட்டை பாருங்கள், பக்காவான ஃபினிஷில் இருக்குது. நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ இதை பார்த்துட்ருக்குறீங்க. ஆனால் நான் இப்போ வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத, முன்பக்கம் இருக்கிறத எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்குவோம். இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் முன்பக்கம் நம்ம லைனிங்கை கீழே வந்து சேலை துணி, அதாவது பட்டு சேலை துணியும் லைனிங் துணியும் வந்து ஆப்போசிட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கழுத்துக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எதுக்கு வைக்கிறோம்னாக்கா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்து வச்சு இதில் தைச்சோம்னா அந்த கழுத்து வந்து முன்கழுத்து வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்காது, லூஸாக நிற்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்து கரெக்டாக நம்ம அந்த கழுத்துக்கு ரவுண்டுக்கு வச்சு தைச்சோம்னாக்கா அந்த முன்கழுத்து வந்து கொஞ்சம் தொலைன்னு இல்லாமல் ஸ்டிப்பாக நல்லா நிற்கும். அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் வந்து ஒரு பீஸ் வச்சு நம்ம தைக்கிறது. தைச்சி நல்லா கரெக்டாக அந்த ரவுண்டு அப்படி கரெக்டாக ரவுண்டை தைச்சிட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை நம்ம இப்போ கட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணிட்டு பாருங்கள். கட் பண்ணிவிட்டு அதே போல் நம்ம சின்ன சின்ன கட்டு, அதாவது அந்த தையலில் நம்ம தைச்சிருக்கோம்ல, ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு தைச்சிருக்கோம்ல, அந்த தையலில் கட் ஆகிடாமல் சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிட்டு வரணும். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே லைனிங் துணியை இப்படியே திருப்பிடுவோம். திருப்பி இந்த லைனிங் துணி மேலே ஒரு படிமான தையல் போடுவோம். ஏன்னா இந்த படிமான தையல் போட்டோம்னா தான் அந்த கழுத்து ரவுண்டெல்லாம் வந்து கரெக்டாக நல்லா திரும்பி வரும். இப்போ பாருங்கள், படிமான தையல் போட்டாச்சு. போட்டுட்டு இதை உங்களுக்கு அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், திருப்பி இதுக்கு மேலேயும் ஒரு தையல் போட்டுறணும். இங்கே பாருங்கள், அழகாக ரவுண்டு திரும்பிச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கழுத்து. இதுக்கு மேலேயும் ஒரு படிமான தையல் அப்படியே போட்டுறணும். அப்படி போட்டோம்னா தான் அந்த கழுத்து வந்து நல்லா நச்சுன்னு நிற்க. நம்ம உள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்கோம்ல, அப்படி இருக்கையில் வந்து அந்த கழுத்து முன் கழுத்தெல்லாம் ரவுண்டெல்லாம் வந்து கரெக்டாக நச்சுன்னு அழகாக நிற்கும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிராஸ் பீஸெல்லாம் கொடுத்து நம்ம கழுத்து திருப்பி அடித்து எம்மிங் பண்ணுவோம்ல, அப்படியெல்லாம் நம்ம பண்ணலை. அதனால தான் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குறது. எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் உள்ளே கொடுத்து அடித்தோம்னா அந்த கழுத்து வந்து நச்சுன்னு நிற்கும். இப்போ பாருங்கள், இப்போ மேலே ஒரு படிமான தையல் போட்டாச்சு. இதை போட்டுட்டு இதை அப்படியே வந்து திருப்பி நம்ம லைனிங் துணியில் சுற்றி தையல் போடணும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக ரவுண்ட் பாருங்கள், எவ்வளோ அழகாக நிற்கிது பார்த்தீங்களா. அந்த ரவுண்டு அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் நிற்கிது பாருங்கள். இதை அப்படியே வந்து சுற்றி ஃபுல்லாகவே லைனிங் துணி ஃபுல்லாக சுற்றி அடிச்சுட்டு இந்த இதை வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஜாக்கெட் இந்த துணியில் வந்து இந்த டாட்டுக்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மார்க் அளவு எடுத்து இந்த ஜாக்கெட் இந்த லைனிங் துணியிலே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த 1.5 இன்ச்சு வந்து லூஸுக்காக வந்து கப் லூஸுக்காக அந்த டாட்டுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம்ல, அந்த 2 இடத்துல அர்க்காத் போட்டோம்ல, அந்த அர்க்காத்துலேருந்து அப்படி கிராஸான தையல் பிடிச்சிட்டு வரணும். அதாவது ஷோல்டருக்கு நேராக வச்சு 1 இன்ச்சுக்கு ஷோல்டரில் மடித்து அப்படி நேராக வச்சு நம்ம கட் பண்ணியில் அதெல்லாம் கட் பண்ணிட்டோம். மார்க் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, அந்த அர்க்காத்துலேருந்து அப்படி கிராஸாக வந்து நம்ம டாட் போடணும். டாட் போட்டு திருப்பியும் இன்னொரு தையலும் அதே போட்டோம்னா அந்த தையல் வந்து பிரியாமல் நிற்கும். இங்கே பாருங்கள், நான் போட்டுட்டு வரேன் பாருங்கள். 2வது தையல் போட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், அந்த ஃபஸ்ட்டு டாட்டு வந்து 1.5 இன்ச்சுக்கு பிடிச்சோம்ல, அந்த ஃபஸ்ட்டு டாட் பிடிச்ச உடனேயே அந்த கப்புடைய சேஃபை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த இன்னும் எக்ஸ்ட்ரா 2 டாட் பிடிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா டாட் பிடிக்காமலே அந்த கப்பு எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க இடத்துல 2வது டாட்டு, அதாவது அந்த சரியாக சமமாக மடித்து வச்சு நம்ம 1/4 இன்ச்சு கேப்பில் 2வது டாட் பிடிக்கணும். அந்த கொக்கி பக்கம் வந்து சரியாக கரெக்டாக சமமாக மடிச்சுட்டு 1/4 இன்ச்சு, அதாவது அந்த 1/4 இன்ச்சில் வந்து பிடிச்சி அப்படி கிராஸாக கொண்டுட்டு வந்துடணும். திருப்பி அந்த இதிலே வந்து அப்படியே திருப்பி
2வது தையல் போட்டுறணும். நான் எப்போவுமே வந்து டாட்டுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரே தையலோட போட்டு அந்த கட்டு தையல் போட்டுருவாங்க. நான் வந்து 2 தையல் போட்டுருவேன். எதுக்காக இருந்தாலும் 2 தையல் போட்டோம்னா அப்படியே பிரியாமல் இருக்கும்ல. இப்போ 3வது டாட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க் பண்ணியிருக்க இடம் ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 டாட்டையும் நம்ம பிடிச்சிட்டு இப்படி சமமாக பிடிச்ச உடனே அது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து 3வது டாட்டுக்கு அப்படியே வளைஞ்சு கொடுத்துருச்சு பாருங்களேன். ஆனால் வந்து பூனோ சேலைகள்லையா இருந்தால் இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்காது. இது பட்டு சேலைங்கிறதுனால டக்குன்னு அப்படியே வளைஞ்சு கொடுக்குது. இது சாதா ஜாக்கெட்டாக இருந்தாலும் அழகாக அப்படியே அந்த இடம் கரெக்டாக வந்துடும். பூனம் ஜாக்கெட் கொஞ்சம் வலுவலுங்கிறதுனால வராது. இது பட்டு ஜாக்கெட் பாருங்கள். இப்போ வந்து 3வது டாட்டும் பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் 3வது டாட் பிடிச்சிட்டு அது 2வது தையலும் போட்டேன். 2வது தையல் போட்டுட்டு இந்த கப்பை வந்து அப்படியே எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அப்படியே அந்த பேடு வச்சு தைப்பாங்கள்ல அது மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதே போல் தான் நம்ம அடுத்த ஜ லைனிங் துணியும் இதையும் இதே மாதிரி தைச்சி டாட் பிடிச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் தைச்சாச்சு, டாட் பிடிச்சாச்சு. இப்படி வச்சு பார்க்கையில் அந்த கழுத்து ரவுண்டை பாருங்கள், கழுத்து ரவுண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குறது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தைக்கையில் அந்த கழுத்து வந்து ஸ்டிப்பாக அழகாக நச்சுன்னு நிற்கும். அதுக்காக தான் இப்போ வந்து கப்பு டாட்டை எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ யோக் பட்டி தைக்கணும். யோக் பட்டிக்கு வந்து நம்ம அளவு எடுத்து வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு தையலுக்கு கேப்பு விட்டு வச்சுருக்குறோம். இதில் வந்து உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் பீஸு 2 பீஸ் கொடுக்கணும். ஆனால் நான் இதில் வந்து லைனிங் பீஸ் கொடுக்கல. ஏன்னா வந்து அந்த பட்டு சேலை துணியே எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், நல்லா நெட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால வந்து நான் வந்து லைனிங் பீஸோட அந்த பட்டு சேலை துணியை மடித்து அடிச்சாருங்கிறதுனால கட் பண்ணி தூரம் போல் கட் பண்ணி தூர போட்டால் வேஸ்ட்டாக தானே போயிடும். அதுக்காக அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு பட்டி அடித்தாச்சு. நம்ம 2 பக்கம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அர்க்காத்து ஒரே சைடில் வரணும். நம்ம அதை வந்து அதுக்காக தான் வந்து நம்ம அந்த அர்க்காத்து போடுறதெல்லாம் வந்து அதுக்காக தான் அந்த அளவுகள் மாறாமல் எந்த சைடு அடிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அர்க்காத்தெல்லாம் போடுறது. இப்போ 2வது பட்டியும் அடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் 2 சைடும் ஆப்போசிட் வந்துருச்சு பாருங்கள். இதே போல் நம்ம வச்சு பார்த்துட்டோம்னா அந்த அர்க்காத்து எந்த சைடு வருதுன்னு பார்த்துட்டோம்னா அதே போல் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து லைனிங் துணியை வந்து மடித்து அப்படியே வந்து ஒரு படிமான தையல் போட்டுருவோம். 1/2 இன்ச்சில் 2 துணிக்குமே வந்து 1/2 இன்ச்சில் படிமான தையல் போட்டுடலாம். இங்கே பாருங்கள் இப்போ 2க்குமே தையல் போட்டுட்டேன். நம்ம வந்து லைனிங் துணிக்கு உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்தாக்கா 2 துணி லைனிங் துணி கொடுக்கணும். நம்ம வந்து பட்டு சேலை துணி வந்து கனமான துணி தானே, அதனால வந்து நான் எக்ஸ்ட்ரா துணி கொடுக்கல. அந்த துணி பட்டு சேலை துணி 2 துணியாக இருக்கிற ரெண்டாக அப்படியே மடித்து அதிலே வச்சுட்டேன். இப்போ வந்து சுற்றி வந்து அப்படி இப்போ மேல் பக்கமாக அந்த பட்டு சேலை துணியில் அப்படி மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே மடித்து தையல் போட்டுருவோம். இங்கே பாருங்கள் இது மாதிரி தையல் போட்டு ஆனால் நம்ம அந்த சுருக்கங்கள் வராமல் கவனமாக எடுத்து விட்டு பார்த்து தைக்கணும். பாருங்கள் தைச்சாச்சு. தைச்சிட்டு இப்போ வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து 2 சைடும் ஆப்போசிட்டில் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். 2 பக்கமே வந்துடுச்சு. 2 பக்கம் அதை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் அந்த பிசுறுகள்லாம் இல்லாமல் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் 2மே ஒரே மாதிரி தைச்சி கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ வச்சு பார்த்தாக்க 2ம் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அந்த கொக்கிப்பட்டி சைடு கரெக்டாக இருக்குது. இடுப்பில் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த பக்கமும் கரெக்டாக இருக்குது. இப்போ முன் பீஸ் எடுத்து அப்படியே வச்சு பார்க்கணும். எந்த பக்கம் வந்து எந்த இது கரெக்டாக வருதுன்ட்டு இப்போ வச்சு பார்த்துட்டு இந்த அப்படியே வந்து முன் பீஸை வந்து அந்த கப்பை வந்து அடித்து வச்சுருக்கோம்ல அந்த இதை வந்து இங்கே பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு விடணும். அந்த யோக் பட்டியில் 1/2 இன்ச்சு கேப்பு விட்டு அந்த இடத்துல அடிக்க அப்படியே வச்சு நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல அப்படியே அடிச்சுட்டு வரணும். நேராக அந்த 1/2 இன்ச்சு வச்சுட்டு இந்த டாட்டு பிடிச்சிருக்கோம்ல 1.5 இன்ச்சு டாட்டு அதை வந்து மேல் பக்கமாக எடுத்து விடணும். அந்த டாட்டை வந்து அந்த கப்புடைய 1.5 இன்ச்சு டாட்டை வந்து மேல் பக்கமாக தூக்கி விட்டு அடிக்கணும். ஏன்னா அதோட ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த கப்பு நம்ம அதுங்கையில் அப்படி இழுத்துக்கிட்டு நிற்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மேல் பக்கமாக அடிக்கணும். அடிச்சுட்டு இப்போ மேலேயும் ஒரு படிமான தையல் போட்டுருவோம். உள்ள அந்த டாட்டை இப்போவும் மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு அடிக்கணும். கவனமாக அடிக்கணும். இப்போ பாருங்கள் நான் அடிச்சிட்டேன் பாருங்கள். இதே போல் அந்த கப் டாட்டை அந்த இதையும் அந்த யோக் பட்டியும் அந்த கிராஸ் கப்பையும் முன்பக்க கப்பையும் அதையும் ஜாயின் பண்ணி இப்போ இதையும் அதே போலவே ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் 2யும் அடிச்சுட்டு வச்சு பார்த்தா இங்கே பாருங்கள் கரெக்டாக ஆப்போசிட்டில் வச்சு பார்க்கையில் அந்த கொக்கிப்பட்டிக்கு கொஞ்சம் கூட ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஏன்னா ஒவ்வொரு இதில் வந்து
கொஞ்சம் கூட வரும், ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே சேமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கொக்கிப்பட்டியும் ஐப்பட்டியும் தைக்க போகிறோம். கொக்கிப்பட்டிக்கு வந்து நம்ம 1.5 இன்ச்சு துணி எடுக்கணும். 1.5 இன்ச்சு துணி எடுத்து கொக்கிப்பட்டியை மேல் பக்கமாக வச்சு அடித்து உள்பக்கமாக திருப்பணும். வீப்பட்டியை வந்து 3 இன்ச்சுக்கு இதை எடுத்து உள்பக்கம் அடித்து வெளிப்பக்கமாக திருப்பணும். இப்போ கொக்கிப்பட்டி அடிப்போம். இப்படி 1/2 இன்ச்சு உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சு கேப்பில் நேராக தையல் போட்டுட்டு வந்துடணும். இங்கே பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சு கேப்பில் நேராகவே அப்படியே வளைவுலாம் வராது, கரெக்டாக நேராக தையல் போட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நேராக 1/2 இன்ச்சு கேப்பில் அடிச்சிருக்கோம். அடிச்சுட்டு இதை வந்து அப்படி அந்த 1/2 இன்ச்சு மடிச்சிருக்கோம்ல, அதை உள்பக்கமாகவே வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு 3/4 இன்ச்சு துணியை வச்சுட்டு நம்ம 1.5 இன்ச்சு எடுத்துருக்கோம்ல, அப்போ 3/4 இன்ச்சை வச்சுட்டு அந்த மிச்சம் இருக்க துணியை உள்பக்கமாக மடித்து வச்சு அப்படி மேலே ஒரு படிமான தையல் போடணும். இங்கே பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள், நான் போட்டுட்டு வரேன்ல, அதை எப்படியே படிமான தையல் அப்படியே போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ அதுண்டவுடனே இப்போ வந்து அது பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் இங்கே பாருங்கள், இன்ச் டேப்பை வச்சு பார்த்தாலும் அதே அளவு 3/4 இன்ச்சு வந்துருச்சு. இப்போ அந்த 3/4 இன்ச்சு அடித்து வச்சுருக்க லைனிங் துணியை எடுத்து அப்படியே உள் பக்கமாக மடித்து அப்படி ஒரு தையல் போட்டுடணும். அது வந்து அந்த நம்ம ஓரத்தில் வந்து எஜ்ஜு தையல், அதாவது படிமான தையல்னு சொல்லுவோம், எஜ்ஜு தையல்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வந்து அமுக்கு தையல்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ஏரியாவில் எப்படி சொல்கிறாங்களோ தெரியல. இது எஜ்ஜு தையல். இப்போ நம்ம அந்த எஜ்ஜில் வந்து தையல் போட்டுட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பீஸை வந்து அப்படியே உள் பக்கமாக அந்த மடித்து விட்டு ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டுருவோம். இங்கே பாருங்கள், நான் தையல் போட்டுட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொக்கிப்பட்டி ரெடி ஆகிடுச்சு. கொக்கிப்பட்டி பாருங்கள், சூப்பராக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பக்காவாக அழகாக எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஐப்பட்டி நம்ம தைக்க போகிறோம். ஐப்பட்டி எப்படின்னாக்கா உள்பக்கமாக அந்த கொக்கிப்பட்டி வந்து வெளிப்பக்கமாக தைச்சு உள்பக்கம் திருப்பணும். இது ஐப்பட்டி எப்படின்னா உள்பக்கம் வச்சு அடிக்கணும். அந்த அப்படியே 1/2 இன்ச்சு வந்து உள்ளே மடிச்சுட்டு அப்படியே வந்து அதே 1/2 இன்ச்சில் கேப்பில் நம்ம தையல் போடணும். இப்போ இதை வந்து உள்பக்கமாக வச்சு அடிக்கிறோம். உள்பக்கமாக அடித்து அதை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி மடித்து அடிக்கணும். இதுதான் ஐப்பட்டிக்கும் கொக்கிப்பட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அது வந்து கொக்கிப்பட்டி வந்து லெஃப்ட் சைடு வரும், ஐப்பட்டி வந்து ரைட் சைடு வரும். இங்கே பாருங்கள், அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது கொக்கிப்பட்டி வந்து நான் ஒவ்வொரு ஏரியாவில் ஐப்பட்டி வந்து லெஃப்ட் சைடும் கொக்கிப்பட்டி வந்து ரைட் சைடும் அடிப்பாங்க. நம்ம வந்து இந்த பாருங்கள், இப்போ வந்து 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த 1.25 இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு மேலே ஒரு 1.25 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சுலேருந்து 1.25 இன்ச்சுக்குள்ளே வந்து அப்படியே மடித்து இதை அப்படியே தையல் போட்டு வந்துடலாம். அந்த தையல் போட்டுட்டு இதை வந்து அப்படியே உள்பக்கமாக அந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம கட் பண்ணிடணும். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு துணியை வச்சுட்டு மிச்சத்தை எக்ஸ்ட்ரா உள்ள துணியை அதை வச்சு அப்படியே உள்ளே அந்த 1/2 இன்ச்சையும் உள்ளே மடிச்சு விட்ருங்க. பாருங்கள், நான் இப்போ மடிச்சிருக்கிறேன். இந்த பாருங்கள், உள்பக்கமாக மடிச்சிட்டேன் பாருங்களா. இதே போல் மடித்து விட்டுட்டு அப்படியே தையல் போட்டுட்டு வரணும். அந்த எஜ்ஜில் வந்து தையல் போட்டு வரணும். எஜ்ஜில் தையல் போட்டு வந்துட்டோம். இப்போ தையல் போட்டோம். அப்படியே வந்து திருப்பி நடு சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டு சென்டரில் நம்ம தையல் போடணும். தையல் போட்டோம்னா இப்போ ஐப்பட்டியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து முன் கப்பு அடிச்சிட்டோம், யோக் பட்டி அடிச்சிட்டோம், கொக்கி பட்டி அடிச்சிட்டோம், ஐப்பட்டியும் அடிச்சிட்டோம். ஐப்பட்டியும் அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், வச்சு பார்த்தாக்க கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் ஏற்ற இறக்கம் இல்லாமல், ஒவ்வொரு ஜாக்கெட்டில் வந்து கொக்கி பட்டி ஏற்றமாகவும் ஐப்பட்டி இறக்கமாகவும் வரும். ஒவ்வொரு ஜாக்கெட்டில் ஐப்பட்டி இறக்கம் அப்படி கூட குறைச்சி வரும். ஆனால் நம்ம வந்து கரெக்டாக அளவு வச்சு எந்தெந்த அளவு வச்சு எப்படி தைச்சிருக்கோமோ அதே அளவில் நம்ம தையலுக்காக எவ்வளோ விட்டோமோ, ஒருத்தர் 1/4 இன்ச்சு விடுவோம், ஒருத்தர் 1/2 இன்ச்சு விடுவோம், அதே போல் அந்த கரெக்டான தையலில் வந்து தைச்சி கொண்டு வந்தோம்னாக்க இந்த மாதிரி ஏற்ற இறக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக கரெக்டான அளவில் வந்துடும். இப்போ 2வது தையல் வந்து கழுத்தை சுற்றி 2வது தையலும் போட்டுட்டோம். 2வது தையல் போட்டோன்னே இப்போ பாருங்கள், அழகாக நச்சுன்னு நின்றுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து கழுத்து அழகாக இருக்குது. இதே போல் வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும், முதுகு பீஸை வந்து முன்பக்க பீஸை வச்சு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 2 இறக்கமும் அந்த முதுகு பக்கம் இறக்கமும் அந்த பட்டி நமக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இடுப்பு வந்து அவங்க 1/2 இன்ச்சு லூஸு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க, 1 இன்ச்சு கேட்டிருக்காங்க. நம்ம 2 சைடும் கொக்கி முன்பக்க பீஸில் வந்து கொக்கி பட்டியில் 1/2 இன்ச்சும் ஐப்பட்டியில் 1/2 இன்ச்சும் நம்ம லூஸ் விட்டுருக்காங்க. 2 பக்கமும் விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ணிடுறோம். அடுத்து வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ்க்காக 1 இன்ச்சு கேட்டாங்க. 2 பீஸ்லேயுமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அளவு வச்சாச்சு, விட்டுட்டோம். இப்போ வந்து
முதுகு பீஸை வந்து கரெக்டாக அப்படி அளவு பார்க்குறதுக்காக நம்ம இப்படியே ரெண்டாக மடித்து வச்சுப்போம். மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட்டில் உள்ள அளவு முதுகு பக்கம் வந்து அப்படியே மடித்து வச்சு நேராக அளவு பார்க்கணும். இங்கே பாருங்கள் கரெக்டான அளவு. ஏன்னா நம்ம வந்து லூஸ் கொடுக்குறதுக்கு வந்து நான் முன்பக்க பீஸில் மட்டும்தான் லூஸ் கொடுத்துருக்கேன். முதுகு பீஸில் வந்து லூஸ் கொடுக்கல, கரெக்டான அளவு தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணது கரெக்டான அளவுக்காக தான் கட் பண்ணோம். அதே மாதிரி கரெக்டாக அளவுக்கு நம்ம லூஸ் கொடுக்கு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அர்க்காத்துலாம் கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடம்லாம் எல்லா இடத்துலையும் அர்க்காத்துக்கு வந்து கரெக்டாக எல்லா அர்க்காத்துலேயும் மார்க் பண்ணிடுவோம். அந்த நேராக அப்போத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அளவு தெரியும், அதுக்காக வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டிசைன் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம வந்து சிங்கிள் ஃபுட்டு டபுள் ஃபுட்டை கலட்டிட்டு சிங்கிள் ஃபுட்டு போட்டுறணும். இப்போ இதை போட்டுக்குவோம். நான் கழட்டிட்டு மாற்றி டபுள் ஃபுட்டை கழட்டிட்டு சிங்கிள் ஃபுட்டை போட்டுறேன். இப்போ சிங்கிள் ஃபுட் போட்டுட்டு இப்போ பாருங்கள், நம்ம அப்படியே நல்ல பக்கமும் ஒரே மாதிரி வரணும். உள் பக்கமாக ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா வரணும். நம்ம ஷோல்டர் அப்படியே தூக்கி ரெண்டையும் ஒன்றா வச்சு கரெக்டான அளவு நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போடணும். கரெக்டாக நம்ம தையல் போட்டோம்னாக்கா கூட குறைச்சி அளவுகள் மாறாமல் இருக்கும். நம்ம இதே போல் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு திருப்பி ரெண்டாவது ஒரு தையல் போட்டு போட்டுறணும். பாருங்கள், அப்படி வச்சு நம்ம ஒரு பாங்கனை வந்து ஒரு அதாவது கட்டு தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் கரெக்டான அளவு வச்சு அந்த ஷோல்டர் ஜாயின் வந்து கரெக்டாக வந்துருச்சு. கொஞ்சம் கூட வந்து கேப் இல்லை பாருங்கள். அந்த டிசைன் ஒர்க்குக்கும் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கேப் இல்லாமல் கரெக்டாக வச்சு அளவு தைச்சிருக்கிறோம். இதே போல் தான் நம்ம அடுத்த ஜாக்கெட் அளவையும் நம்ம ஷோல்டர் வந்து அடுத்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், அடுத்த பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அடுத்த பக்கம் ஷோல்டரையும் நம்ம கரெக்டாக அதே அளவுக்கு வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கழுத்து சேஃபெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படின்னாக்கா, நம்ம வந்து அப்படியே நல்ல பக்கம் திருப்பி போட்டுட்டு இந்த குடஞ்சி வெட்டி இருக்குல்ல, அது வந்து முன்பக்கம் வரணும். அந்த குடஞ்சி வெட்டினது வந்து எப்போவுமே நம்ம தைக்கையில் முன்பக்கம் வரணும். அது எந்த கை வந்து நம்ம அடித்து வச்சுருக்கிறது எந்த இது முன்பக்கம் வருதுன்னு பார்த்து நம்ம எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே அந்த அர்க்காத் போட்டு வச்சுருக்கோமா சென்டரில், அந்த அர்க்காத் எதுக்காக அந்த அர்க்காத் போட்டிருக்கோம்னா அந்த டிசைன் ஒர்க்குக்காக அந்த சென்டரில் அர்க்காத் போட்டு வச்சுருக்கோம். அதை அப்படியே வச்சு கரெக்டான அளவு பார்த்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடணும். கையை வந்து மெதுவாக கை பீஸு நம்ம வந்து என்ன பண்ணணும், கை ஜாயின் பண்ணையில் என்ன பண்ணணுன்ட்டாக்க நம்ம வந்து கை பீஸையும் இழுக்கக்கூடாது, உடம்பு பீஸையும் இழுக்கக்கூடாது. ரெண்டு பக்கமே இழுத்து தைச்சிட்டோம்னாக்கா, ஒன்று கையை இழுத்தோம்னா கையில் வந்து சுருக்கமாக வந்துடும், இல்லை உடம்புல உள்ள பீஸை இழுத்துட்டோம்னா உடம்புல வந்து சுருக்கமாக வந்துடும். அதுக்காக நம்ம வந்து இழுக்கக்கூடாது. இழுக்காமல் அப்படியே பொறுமையாக ஃப்ரீயாக விட்டு தைக்கணும். கரெக்டாக பார்த்து நம்ம இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த சென்டரில் வருதான்னு கரெக்டாக செக் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதும் அந்த டிசைனும் ஒரே சென்டரில் கரெக்டாக நேராக வருது பாருங்கள். இதே போல் நம்ம ரெண்டு பீஸையுமே இழுக்கக்கூடாது. இழுக்காமல் நம்ம ஃப்ரீயாக தைச்சிட்டு வரணும். தைச்சிட்டு வந்துட்டு இதை அப்படியே நம்ம தைச்சி முடிச்சிட்டோம்ல, கரெக்டான நம்ம கட் பண்ண அளவு கரெக்டாக வந்துடுச்சு, கூட குறைச்சி இல்லாமல் கரெக்டாக வந்துடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டு நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு தையல் போட்டோம்ல, அந்த தையலுக்கு மேலே ரெண்டாவது தையலையும் ஓட்டிடுண்டு. இப்போ நான் ரெண்டாவது தையலும் போட்டேன் பாருங்கள். அந்த இழுத்து போடாமல் நம்ம நீட்டாக தைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ரெண்டாவது தையலும் தைச்சி முடிச்சிட்டோங்க. தைச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து கை சுற்றளவு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட்டும் அந்த டிசைனும் நேராக ஒரே நேர்கோட்டில் இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தைச்சோம்னாக்கா நம்ம அந்த முந்தல் பிந்தல் இல்லாமல் வரும். இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், நம்ம இடுப்பு முன் பீஸும் பின் பீஸும் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல ஜாயிண்ட்டுக்கு, அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க ரெண்டு மார்க்கும் ஒரே கேப்பில் வரலான்னு பார்த்துட்டு ஒரே இடத்துல வச்சுட்டு அங்கே ஒரு கட்டு தையல் போட்டு நேராக அப்படி தையல் அடிச்சுட்டு வரணும். இப்போ தையல் இந்த இடத்துல என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம தையல் வரணும் கரெக்டாக நேராக வரணுங்கிறதுக்காக இந்த நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, ரெண்டு பக்கமும் அர்க்காத் பண்ணியிருக்கோம், முன் பீஸும் பின் பீஸ்லையும் ரெண்டுலேயுமே அர்க்காத் பண்ணியிருக்கோம்ல, அந்த அர்க்காத்தை ரெண்டையும் ஒரே சேஃபாக நம்ம கையில் பிடிச்சிட்டு ஒரு சின்ன குண்டூசியோ இல்லை பால்பின் ஏதாவது ஒன்று எடுத்து, இல்லை குண்டூசி இதெல்லாம் இல்லாத கூட ஒரு ஊக்கு கூட வச்சு பின் பண்ணிடலாம். அந்த இடத்துல பின் பண்ணிட்டோம்னாக்கா அந்த அர்க்காத்து வந்து கொஞ்சம் கூட விலகி போகாமல் கரெக்டாக நேராக வரும். இப்போ வந்து இந்த தையலை வந்து நம்ம அப்படியே நேராக போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நான் தையல் பாருங்கள் நேராக போடுறேன். நேராக போட்டுட்டு வந்தாக்கா அந்த அர்க்காத்து வந்து முந்தி பிந்தல் வராமல் அப்படியே நேராக நச்சுன்னு ஒரே இடத்துல நிற்கும். இங்கே பாருங்கள், போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து கை சுற்றளவு நம்ம பார்க்கணும்.
கை சுற்றளவுக்கு வந்து நம்ம வந்து அளவு ஜாக்கெட் இருக்குல்ல, அளவு ஜாக்கெட்டை எடுத்து அப்படியே உள்பக்கமாக கையை திருப்பிட்டு அந்த கை சுற்றளவை அளவு பார்க்குறோம். அளவு பார்த்துட்டு இந்த கை எந்த அளவுக்கு அளவு அவங்க அடிச்சிருக்காங்கன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடும். மார்க் பண்ணிவிட்டு அந்த அர்க்காத்து போட்டிருக்கோம்ல, ஆம்கோல் சுற்றளவில் அர்க்காத்து போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து கை சுற்றளவு வரைக்கும் நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே தையலை வந்து நேராக போட்டுடலாம். இதில் என்ன பண்ணாங்க, அந்த தையல் நேராக வராதவங்க ஸ்கேல் வச்சு கூட நம்ம மார்க் பண்ணிவிட்டு தைக்கலாம். இப்போ அதை பாருங்கள், அந்த பின்னை அவுத்துட்டு இங்கே பாருங்கள், அந்த அர்க்காத்து 2 அர்க்காத்தும் ஒரே சேமில் வந்திருக்குது பாருங்கள். அப்படியே உள்பக்கமாக திருப்பி காமிக்கிறேன். அந்த ஆம்கோல் ரவுண்டு பாருங்கள், அப்படியே ப்ளஸ் குறி போட்ட மாட்டோம், முந்தல் பிந்தல் இல்லாமல் இந்த பாருங்கள் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது நேராக வருது பாருங்கள், தையல் எந்த அளவுக்கு நேராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸு தாங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸுகள் தெரிஞ்சுட்டு நம்ம தைச்சோம்னா நீட்டான பக்காவான ஃபினிஷிங்கில் நம்ம ஜாக்கெட் வந்துடும். இப்போ வந்து நம்ம பக்கத்தில் இடைத்தையல் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சில் கேப் விட்டு என்ன ஜாக்கெட் பிரிச்சுக்கிறோன்னா எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம்ல, அது மாதிரி நம்ம தையல் போட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தையல் போட்டு அதுக்கடுத்து இன்னொரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை அப்பப்போ நம்ம கட் பண்ணிட்டோம்னாக்கா உடனே வேலை முடிஞ்சிடும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம தையல்லாம் முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் கட் பண்ணிக்கிறோம்னா எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி கட் பண்ணணும். அந்த பிசுறுகள் நூலுடைய பிசுறுகள்லாம் நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணி அப்பப்போ வந்து அந்த பிசுறுகள் இல்லாமல் நம்ம நேராக கட் பண்ணி அந்த பிசுறுகளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம அப்போவே கட் பண்ணிட்டோம்னா உடனே கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேலை மிச்சமாக இருக்கும். இல்லாட்டி நம்ம தேடி எந்தெந்த இடத்துல தையலுக்கு நூலை விட்டு கட் பண்ணோங்கிறதெல்லாம் தேடி தைக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்த கையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பாருங்கள் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பக்காவாக ஃபினிஷிங்கான தையலை முடிஞ்சிருச்சு பாருங்கள். இது மாதிரி ஜாக்கெட் வந்து நீங்களும் இதே போல் நான் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன ட்ரிக்ஸுகள் நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இதே போல் தைச்சிங்கன்னா நீங்களும் தைக்கிறது வந்து பக்காவான ஃபினிஷிங்கில் அழகாக தைச்சி கொடுக்கலாம். ஏன்னா டைலரிங்கிறது ஒரு கலை தாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக தைச்சி கொடுக்குறோமோ அதை பார்த்து தான் நம்ம கஸ்டமரும் நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா என்னுடைய கஸ்டமர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எனக்கு நான் வந்து நிறைய கஸ்டமர்லாம் வச்சுக்க மாட்டேன். ஒரு 10 பேர் 15 பேருக்கு தான். ஆனால் என்னுடைய தையலுக்காகவே அவங்க என்னை தேடி வருவாங்க. இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து இதை கொக்கி கட்டி நம்ம கொடுத்துட வேண்டிய. நாட்டில் வந்து குஞ்சம் வைக்க வேணான்ட்டாங்க. அவங்க ரெடிமேட் குஞ்சம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து அந்த நாட்டுக்கு வந்து நான் குஞ்சம் வைக்கலை, ரெடிமேட் இதுதான் வைக்க போகிறேன். இப்போ வந்து இதுக்கு கொக்கியை கட்டி நான் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருவேங்க. இவ்வளோ தான் நம்ம ஜாக்கெட்டுடைய வேலை. இது பெரிய பிரமாதம்லாம் இல்லை. இதே போல் நீங்களும் தைச்சு பார்த்து எனக்கு கமெண்ட்